செஞ்ச வேலைக்கு நான் கொடுத்த மரியாதை கௌரவம். அதுக்காக பழசெல்லாம் அப்படியே மொத்தமா மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையே. நான் உன்னை விளக்கேத்த சொன்னேங்கிறதுக்காக நீ மொத்தத்தையும் கையில எடுத்துக்கிட்டா எப்படிமா? நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். உன்னை விளக்கேத்த சொன்னது கம்பெனி வேலையை நல்லபடியா முடிச்சதுக்காக மட்டும்தான். அப்புறம் ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தான் முடிவெடுத்ததா இருக்கணும். ஆளாளுக்கு முடிவெடுத்தா இப்படிதான் குழப்பம் வரும். அபி, இதை எடுத்துட்டு போயிடு. மாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா ப்ளீஸ் மா. ஆமா ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுறலாமே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம். பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏன் பேச்சுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா, அதான் அம்மா சொல்லிட்டால, சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது, விடு. எல்லாரும் சாப்பிடுங்க. சரஸ்வதி, என்னாச்சு? அழாத, சொன்னேன் அழாத. அழாதன்னு சொல்றல்ல. அழாத அழாத ப்ளீஸ், என்னால தாங்கிக்க முடியாது. காலையில எவ்வளவு சந்தோஷமா ஆரம்பிச்ச வாழ்க்கை சாயந்தரத்துக்குள்ள மொத்தமா எல்லாமே மாறி போச்சுல்ல. எனக்கு எப்பவுமே இப்படிதாங்க நடக்கும். கடவுள் சிரிக்க சிரிக்க சந்தோஷத்தை கொடுக்கிறாருன்னா அதுக்கப்புறம் பெருசா நான் அழ வைக்க போறாருன்னு அர்த்தம். ஏன் இப்படிலாம் பேசுற? அதுதாங்க உண்மை. அப்படி வர்றது என்னோட போயிட்டா பரவாயில்ல, உங்களுக்கு சேர்த்து தானே கஷ்டத்தை கொடுக்கிறேன். சரி, இப்ப அழாத. சொன்ன கீழே அழாத. நீ இந்த அளவுக்கு அழுகுறனா உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிங்க அழற குழந்தைக்கு கிளுக்கிழப்பு காட்டி ஏமாத்துற மாதிரி ஆண்டவன் ஏங்க நம்மள இவ்வளவு சோதிக்கிறான்? அத்தை நம்மள மன்னிக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. இதுவே போதும் நினைக்கிறப்போ அடுத்து பூஜை ரூம்ல போய் விளக்கேத்துன்னு சொன்னாங்க. சந்தோஷப்பட்டோம். எனக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு ஒத்தனை கொடுத்தப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அத்தை அவங்க மனசுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. முழு மனசோட என்னை ஏத்துக்கிட்டாங்க நம்பினேன். அதனால தானே நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். ஆனா அவங்க
மனசாரு முழுசா என்னை ஏத்துக்கலங்க. அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல. அவங்களால பழச எதுவுமே மறக்க முடியலங்க. அதை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரஸ்வதி. அவங்க ஏன் இப்படி கோவப்பட்டாங்கன்னு எனக்கு புரியல. விளக்கேற்றுறது கூட ஒன்று விட்டாங்க. ஆனால் பன்னீர் சமைக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம். அதுக்கே இவ்வளோ கோவப்பட்டாங்கன்றது தான் புரிஞ்சிக்க முடியல. பன்னீர் சமைச்சது காரணம் இல்லைங்க. நான் அவங்கள சாப்பிட கூப்பிடுறப்பவே பார்த்தேன், அவங்க முகமே சரியில்லை. அப்பவே உள்ளுக்குள்ள உறுத்திட்டு தாங்க இருந்துச்சு. பன்னீருங்கிறது ஒரு காரணம், அவ்வளவுதான். அவங்க சொன்ன விதம் சாஃப்டா இருந்ததே தவிர அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் உன்னை விலக்கேத்த விட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை முழுசா மன்னிச்சு ஏத்துக்கிட்டேங்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போராடி பொறுமையா இருந்தும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிங்க? நாம அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாறவே முடியாதா? அவங்க நம்மளை ஏத்துக்கவே மாட்டாங்களா? அப்ப நம்ம தோத்துட்டோம்ல. இனிமே வெளி உலகத்துக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. இந்த 4 செவத்துக்குள்ள நீங்களும் நானும் தனித்தனியா தான் வாழணும்ல. இந்த வீட்டு ஆளுங்கள்ல நாமளும் ஒருத்தங்களா மாறவே முடியாதுல்ல. சரஸ்வதி, நாங்கள் எங்கள் அம்மாவை அன்பா, கோவமா, பாசமா, திட்டுறவங்கன்னு இப்படி பல முகத்தை பார்த்துருக்கோம். அவங்க கண்டிப்பானவங்க தான். ஆனால் இவ்வளோ வீம்பா கோச்சிக்கிறத இப்போதான் நான் பார்க்குறேன். அது காரணம் என்னன்னா, அவங்கள மீறி இந்த வீட்டில் எந்த ஒரு விஷயமும் நடந்ததே இல்லை. நாம தான் தப்பு பண்ணி அவங்கள மாதிரி ஏமாத்திருக்கோம். அது அவங்க மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அதுக்காக நீ மனசை தளர விட்டுறாத. சீக்கிரமாக அந்த நிலைமை மாறும். நாம பண்ண தப்பு தானே, அதை அவங்க மறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். வீட்டுக்கு வெளியில் ஒதுக்கி வச்சு நம்ம முகத்தை கூட அவங்க பார்க்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை வீட்டுக்குள்ளே விட்டு நம்ம பக்கத்துலேயே அவங்க வச்சுருக்காங்க. இந்த நிலைமையும் மாறி கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க சரஸ்வதி. இவ்வளோ நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டோமா? தயவு செஞ்சு மனசை தளர விட்டுறாத. இந்த சூழ்நிலை தெரியாமல் நமச்சிவார் இது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ இருக்கிற நிலைமையில அதை பற்றி நம்ம பேசுறதே தப்பு. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால உங்களுக்கு எந்த விதத்திலயும் நல்லது நடக்க மாட்டேங்குது, எந்த விதத்திலயும் சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமாங்க, என்ன காதலிச்ச ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல எதுவுமே கிடைக்கிறது இல்ல. சரஸ்வதி, மற்ற சந்தோஷத்துக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என் கூட இருந்தாலே போறோம், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். உங்க நல்ல மனசுக்காகவாவது கடவுள் அத்த மனசை மாத்தணும், நம்மள மனசார ஏத்துக்க வைக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அம்மாவுடைய மனசு மாறும். அப்போ நம்ம சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஹலோ. அப்புறம் என்னப்பா, சுந்தரன் நானும் சுந்தரினையும் டூயட்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? டேய், சும்மா வெறுப்பேத்தாதடா. ஐயா, நீ அங்க வைக்கப்படுறது எனக்கு இங்க தெரியுதே. டேய், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு வந்தது இந்த நமச்சி, என்கிட்டயே போய் சொல்றியா? டேய் சும்மா இருடா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. என்னப்பா சொல்ற? என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா. இத்தனை நாள் நீங்க கல்யாணம் ஆகி ஒதுங்கி இருந்துட்டீங்க, இப்போவாது ஒண்ணு சேருவீங்கன்னு பார்த்தா அப்படி என்னதான் பிரச்சனை? உனக்கே நல்லா தெரியும். அம்மா எங்களை முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அதான் ஏத்துக்கிட்டாங்களே.
டேய் நாங்களும் அப்படிதான்டா நம்பி இருந்தோம். ஆனால் அம்மா இன்னும் முழுசாங்களை ஏற்றுக்கவே இல்லைடா. என்னப்பா சொல்ற? நேற்று ராத்திரி சரஸ்வதி பன்னீர் டிக்கா மசாலா பண்ணியிருந்தா. இதெல்லாம் யாரை கேட்டு நீ சமைச்ச அப்படின்னு சரஸ்வதி பயங்கரமாக திட்டி விட்டாங்கடா அம்மா. யாரை கேட்டு நீ முடிவு எடுத்த? நான் உன்னை விலைக்கேற்ற சொன்னா எல்லாமே நீயே முடிவு பண்ணலாம்னு நினச்சிட்டியா? நான் உன்னை விலைக்கேற்ற சொன்னதே அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் ஓகே ஆனதுனால மட்டும்தான். மற்றபடி நான் உன்னை முழுசா ஏற்றுக்கலாம் அம்மா அப்படியே சொல்லிட்டாங்கடா. ஏன்பா எதுக்குப்பா அம்மா உங்க விஷயத்துல இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அவங்க அப்படி ஒன்றும் இல்லையே, என்னாச்சு அவங்களுக்கு? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அம்மா ஏன் இன்னும் பிடிவாதமாக இருக்காங்கன்னு தான் புரியல. இல்ல தமிழே, இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஏய் அதெல்லாம் விடுறா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லுப்பா. இல்லடா, அப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறதுக்கு முன்னாடி கார்த்தி அந்த புது ஆஃபீஸ் கூட்டு போயிருந்தேன். அப்போ அவனை வெளியே உட்கார வச்சுட்டான்னு உங்ககிட்ட சொன்னல. ஆமா. அந்த விஷயத்தை நீ யார்கிட்ட சொன்னியா? ஏன்பா இதெல்லாம் வெளியாள்கிட்ட சொல்ற விஷயமா? கார்த்தி நம்ம தம்பிப்பா. டேய் நீ அப்படிதான் நினைப்பேன்னு எனக்கும் தெரியும்டா. வேற என்ன பிரச்சனை? இல்லடா, இந்த விஷயம் அப்படியே வெளியில லீக் ஆயிருக்கு. இது நீ தான் சொன்னு கார்த்திக் கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்கடா. ஐயோ ஐயோ, அதை வச்சு அவன் வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான் தெரியுமா? ஆனா சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்லப்பா. அச்சைக்கு வாய மூடு. சத்தியெல்லாம் பண்ண தேவையில்ல. நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? இல்லப்பா, ஏற்கனவே கார்த்தி என் மேல கோவமா இருக்கான். இப்போ இந்த மாதிரி விஷயம் வேற ஒன்று நடந்திருக்குன்னா அதான்டா, அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு புரியல. என்னப்பா அது புது பிரச்சனையா இருக்கு? சரி சரி, நீ இன்னும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ கம்பெனியில் தானே இருக்க? ஆமாப்பா, நான் இங்கே தான் இருக்கேன். சரி, நான் வந்துட்டு இருக்கேன். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்பேர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அதே மாதிரி கார்த்திக் அங்கே வந்தானா அவன் எது சொன்னாலும் தயவு செஞ்சு காதில் மட்டும் வாங்கிக்கோ, எதுவும் பேசிடாத. நான் வந்து அவன்கிட்ட பேசி சரி பண்ணுறேன். நான் ஏன்பா அவன்கிட்ட பேச போகிறேன்? ஆனால் அம்மா சத்தியமா நான் எதுவும் சொல்லப்பா. வச்சுக்கு வாய மூடு, தேவையில்லாம சத்தியம் பண்ணிக்கிட்டு வை போன. சரிப்பா. நான் சொல்லவே இல்லை, நான் சத்தியம் பண்ணுறான். நமச்சி அண்ணன் எப்படிங்க சொல்லுவாரு? அவர் கார்த்தியை நேரடியா திட்டுவாரே தவிர மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க இது மாட்டாரு. நமக்கு தெரியுது, அந்த கார்த்திக் போய் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. சரி டைம் ஆச்சு, நான் போய் ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் கம்பெனிக்கு போகணும். நான் கிளம்புறேன். ஏங்க சாப்பிடாம போறீங்க? அதுக்கெல்லாம் டைம் இல்லைம்மா. கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க. வேணா ஒன்று பண்ணு, சாப்பாடு எடுத்துட்டு நேராக கம்பெனிக்கு வந்துரு, அங்கே பார்த்துக்கலாம். வரேன். நமச்சி, அந்த 4வது மிஷின் ஸ்டக்காய் ஓடுதப்பா. அதை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைங்கண்ணே. தமிழ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான். அவன் வந்த உடனே என்னன்னு பார்த்துருவான். வேலை கட்டி போயிடுவாப்பா. அண்ணே இப்போதானே ஃபோன் பண்ணி பேசினேன். தமிழ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான். அதை நிறுத்தி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்கனவே ஸ்டக்காய் ஓடுதுன்றீங்க. ஆமா. அப்படியே ஓட்டி மொத்தமாக நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, புதுசா வந்து ஆடுற டைம் கொடுக்கணுமா இல்லையா? சரிப்பா, நீ சொல்றது சரியாப்பா. சரி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நமச்சி, ஏன்பா நமச்சி, என்னதான் நீ தமிழ் சாருக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் கார்த்திக் சாருக்கு வணக்கம் வைக்கணும்பா. ஏன் வைக்க மாட்டேங்கிற? அண்ணா போங்கண்ணே, போய் வேலையை பாருங்க. இருந்தாலும் நீ பரமசிவன் கழுத்து பாம்புப்பா. யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறியாப்பா? நான் இப்ப எதுக்கு தேவலாம் பேசுறீங்க? இல்லப்பா, கார்த்திக் சாருக்கு வணக்கம் வைக்காம இவ்வளவு கெத்தா இருக்கேன்னு பார்த்தேன். இதுல என்னன்னா கெத்து இருக்கு? கார்த்தி என் தம்பி மாதிரி. எவ்வளவோ வேலை கிடக்குது, போய் முதல்ல வேலையை பாருங்கண்ணே. ஹலோ, இங்க வாங்க. உன்னதான்பா கூப்பிடுறாரு, போப்பா. சொல்லுப்பா. எனக்கெல்லாம் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா தினம் பாத்துக்கிறோம் தானப்பா? இரு, என்ன இது வாப்பா போப்பான்னு? என்ன லாங்குவேஜ் இது? நான் எப்போ அப்படிதானப்பா? ஏற்கனவே சொல்லியிருக்கல, இந்த வாப்பா போப்பா வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. இங்க நீங்க என்னவா இருக்கீங்க? உங்களை தான் கேட்கிறேன், என்னவா இருக்கீங்க? தொழிலாளி. நான் யாரு? ஓனர். ஒரு ஓனர் தொழிலாளி இப்படிதான் வாடா போடான்னு கூப்பிடுவாங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லி கூப்பிடுவ? கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுவியா? கார்த்தி என்னப்பா அது? ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது?
சார், கார்த்திக் சார்ன்னு சொல்லு. சின்ன வயசுல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சு. அதத்தான் தப்புன்னு சொல்றேன். அப்பவே உன்னை தட்டி வச்சிருக்கணும். வேலைக்காரனா யாரு, முதலாளினா யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். எங்கேயோ கடந்த உன்னை வீட்டுக்குள்ளேயோ கம்பெனிக்குள்ளேயோ விட்டு அதிகாரம் பண்ண விட்டாங்கல்ல, அதான் திமிர் எடுத்து போச்சு. சாரி கார்த்திக் சார், தமிழ் கூட ஃபோன் பண்ணி சொன்னான். தமிழ் சார்ன்னு சொல்லு. சாரி, தமிழ் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. இந்த மாதிரி அவங்கள பத்தி ஏதோ சொன்னதா அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை விரோதியா பாக்குறீங்க. அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல சார். நீ சொல்லாம மத்த எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சது? சொல்லு. எனக்கும் எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் உன்னை விட்ட வேற யாருக்கு தெரியும்? ஐயோ, சத்தியமா நான் யார்கிட்ட சொல்ல. எனக்கு தெரியுமே. நீதான் என் அண்ணனுக்கு மனசாட்சி ஆச்சே. அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை நீ பேசுவ, இல்ல நீ பேசணும்னு நினைக்கிறத அவர் வாயால சொல்ல வைப்ப. எங்க அம்மா உன்னை புள்ள மாதிரின்னு சொன்னாங்க, எங்க அண்ணன் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து ஆட்டம் போடுறல. அவங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை நீ அப்படியே நம்பிடுவியா? அறிவில்ல. அவங்க சொன்னா நீ இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவியா, இல்ல எங்க அம்மாக்கு தான் நெஜ புள்ள ஆயிடுவியா? கார்த்திக், ஏன் இப்படி பேசுற? சார்னு சொல்ல நீ பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. கார்த்திக் சார் தான் கூப்பிடணும். அன்னைக்கு புது கான்ட்ராக்ட் சைன் ஆகிறதுக்காக நான் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன திட்டிட்டு இருக்க. நான் என்ன படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்சிருக்க? இந்த கம்பெனில நான் யாரு, நீ யாரு? உன் மனசுல என்ன பெரிய முதலாளின்னு நினைப்பா? வேணா கார்த்தி, ரொம்ப தப்பா பேசுற. அப்படிதான் பேசுவேன். ஆஃப்டர் ஆல் என்கிட்ட வேலை பார்த்து என் கையால சம்பளம் வாங்குற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னை பத்தி எங்க கம்பெனிலே தப்பு தப்பா பேசுவேன். அதை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஆமா, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஓ, நீ எவன் நினைச்சிட்டல? எங்க அம்மா உன்னை புள்ளன்னு சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு தான் போறது. கார்த்திக், ஏன் சட்டையை பிடிச்சிட்டல? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நின்ன நடக்கிறதே வேற. கார்த்தி, வெளியே போ. வெளியே போ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, இந்த ராஸ்கலை வெளியே துரத்திட்டு இருக்கேன். கார்த்தி, அவசரப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஹலோ, எல்லாரும் முன்னாடி என் சட்டையை பிடிச்சிருக்கான். இவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? கார்த்தி, நான் சொன்னா கேளுங்க. கோவப்படாதீங்க. தமிழ் வரட்டும், நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் சார் உட்கார வச்சு பூஜை பண்ணட்டுமா? இவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வழிய விடுங்க. விடுங்க, அதுக்கு நான் விட மாட்டேன். விட மாட்டீங்களா? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இது என்னோட கம்பெனி, நான் தான் ஓனர். இங்க நான் தான் டிசிஷன் எடுக்கணும். அதை தடுக்க நீங்க யாரு? நானா? இந்த கம்பெனில இன்னொரு ஓனர் இருக்காரே, தமிழரசன். அவரோட வைஃப் சரஸ்வதி. இங்க நடக்கிறதுல சரி தப்பு எல்லாத்தையும் கேட்கிற ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. இப்போ வழிய விட போறீங்களா இல்லையா? நமச்சி என்ன வெளியில போகணும்னா முதல்ல என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும். அதை பண்ணிட்டு அப்புறமா அவர் மேல கைய வைங்க.
என்ன எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கார்த்தி, இந்த பிரச்சனையை பெருசு பண்றதே நீங்க தான். நான் தான் தமிழ் வரட்டும்னு சொல்றேன்ல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவனை வச்சு இந்த கம்பெனியை நடத்துங்க. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டீங்களா? பார்த்துக்கலாம்.